devotees. I welcome you all to Sun Science Caption. I'm very happy to introduce, it's not like introducing, but to say about this person. It's APJ Abdul Kalam. In certain videos, I have said about the quotes which was given by him. Really, the mind-provoking thoughts, heart-provoking thoughts. அவரோட பர்த் டேட் நாம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? ஸ்டூடெண்ட்ஸ் டே. உங்களுக்கான தினமா செலிப்ரேட் பண்றோம். Even I'm also a student, still I'm learning something. I can imagine myself also as a student. So எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் டே சொல்லி நம்ம அப்துல் கலாமா ஆகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த விஷயத்துக்கும் எதுக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க கூடாது. இட்ஸ் லைக் நெவர் எவர் கிவ் அப். ஸோ வித் திஸ் we can start our lesson. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான டாபிக். இது நம்ம நிறைய இடத்துல யோசிச்சிருப்போம், ஆனால் அதுக்கான ரீசன் தெரியாம இருந்திருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் அ காம்போசிட் லைட். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம்ல லைட் பாஸ் ஆகுது அப்படின்னா அது பட்டு டீவியேட் ஆகி தள்ளி போகுது, அதுதான் ரிஃப்ராக்ஷன். அது என்ன பண்ணும்? அதனோட ஒரிஜினல் ஆங்கிளை விட்டு தள்ளி இன்னொரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எல்லா பேசிக்ஸையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதுக்கான லாஸ் பார்த்தோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சோர்ஸ், இதுக்கான சோர்ஸ் என்ன? நம்மளோட மெயின் சோர்ஸ் என்னன்னா சன். சன் தான் என்னது? ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப் லைட். நினைச்சு பாரு, சன் இல்லாம இருண்டு போன உலகத்தை. ஸோ அது நினைக்கவே ரொம்ப பெரிய த்ரில்லிங்கான விஷயமா இருக்கும் நமக்கு, இல்லையா? ஸோ சன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் சோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 2 டைப்ஸா பிரிக்கிறோம். என்னோட 2 டைப்ஸ் அப்படின்னா லைட் ஆஃப் சிங்கிள் கலர், ஒரே ஒரு கலர் லைட், இன்னொன்னு அந்த ஒரு கலர் லைட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. 2 டைப்ஸ். அந்த சிங்கிள் கலர் லைட் நேம் என்ன அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். சரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம், சயின்ஸ்ல நிறைய டேர்ம்ஸ் கொஞ்சம் லென்த்தியரா இருக்கும். இங்கிலீஷ்ல இந்த வேர்ட் ரொம்ப காமன் இல்லையா? சிலபிஃபிகேஷன். ஸோ அந்த வேர்ட்ஸை சிலபிஃபை பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா நம்மளால ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். மோனோக்ரோமேட்டிக், மோனோக்ரோமேட்டிக். ஸோ 4 syllable word. மோனோக்ரோமேட்டிக் லைட். இது என்னது? சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் லைட். அதுவே white light contains light of different colors. நிறைய கலர்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அது ஸ்பிளிட் ஆகும்போது வேரியஸ் கலர்ஸ் தான் நமக்கு தெரியுது. நாம இந்த விளையாட்டுலாம் விளையாடுவோம்ல, ஸ்கேல லைட் கிட்ட வச்சு பார்த்தா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு தெரியும். அது எல்லாருமே செஞ்சிருக்கோம். ஈவன் நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்போ கூட சம்டைம்ஸ் அது தோணும் செய்யணும்னு. ஸோ நீங்க அதை எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் இது வரைக்கும் பண்ணது இல்லைனாலும் ஜஸ்ட் ட்ரை. நம்மளோட நார்மல் நீங்க யூஸ் பண்ற கிளாஸ் ஸ்கேல லைட் கிட்ட வச்சு பாரு, உங்களுக்கு எப்படி கலர்ஸ் தெரியுது அப்படின்னு. அந்த லைட் சோர்ஸ், லைட்னா போய் பல்ப் கிட்ட வச்சு பார்க்க கூடாது. அந்த லைட் வர அந்த ரேஸ் கிட்ட வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். சோ அது வந்து என்ன அப்படின்னா காம்போசிட் லைட். அதுதான் என்னது? காம்போசிட் லைட். சோ அந்த காம்போசிட் லைட்ல நடக்கிற ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. சோ இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் மேபி உங்களோட லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கலாம். ரிஃப்ராக்ஷன் த்ரூ கிளாஸ் பிரிசம், ரிஃப்ராக்ஷன் த்ரூ கிளாஸ் ஸ்லாப். அது எதுவா வேணா இருக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் ஸ்லாப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட் சோர்ஸ் இங்க வருது நார்மலா, ஓகேவா? இங்க வந்துட்டு இது பட்டு டீவியேட் ஆகுது, திருப்பி இங்க ஒரு சோர்ஸ், இது இன்னொரு செப்பரேஷன் ஆஃப் மினிமம் இதுன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோமா? இது இன்னொரு சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன். இந்த திருப்பி இன்னொரு டீவியேஷன் நமக்கு கிடைக்கும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? 2 நார்மல் நமக்கு கிடைக்கும், பெர்பெண்டிகுலர். சோ இந்த இடத்துல கிடைக்கும் பாத்தீங்களா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டரல் ஷிஃப்ட். ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம பெர்பெண்டிகுலரா இருக்கா, அது வந்து இது. அதே போல இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? இந்த இன்சிடென்ட் ரேன்னு சொல்றோம், இந்த ரிஃப்ராக்டட் ரேன்னு சொல்றோம், இந்த டீவியேட்டட் ரேன்னு சொல்றோம். என்ன ரேன்னு சொல்லுவோம்? டீவியேட்டட். இதெல்லாம் நம்ம புக்ல இல்ல, எல்லாம் பேசிக்ஸ். சோ இத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது என்னது? இன்சிடென்ட் ரே. இங்க பட்டு உள்ளுக்குள்ள இன்னொரு மீடியம்ல வரும்போது மேபி இத μ1 வெச்சுக்கோ, இத μ2 வெச்சுக்கோ, இது திருப்பி μ1 வெச்சுக்கலாம். கிரியேட் அந்த மாதிரி நாம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல படும்போது இந்த இடத்துல ரெஃப்ராக்ட் ஆகுது. ரெஃப்ராக்ட் ஆகவே திருப்பி இன்னொரு சர்ஃபேஸ்ல படும்போது என்ன ஆகுது? டீவியேட் ஆயிடுது. சரியா? சோ அது நம்ம என்ன சொல்றோம்? லேட்டரல் ஷிஃப்ட். இது எப்ப அப்படின்னா ஒரு கிளாஸ் பிரிசம்லயோ இல்ல ஒரு கிளாஸ் லேப்லயோ நம்மளுக்கு இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். சோ இதுதான் என்ன ஆகும்? நமக்கு டிஃப்ரெண்ட் ரேஸ் ஆஃப் லைட்டா வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கிளியர்? சோ இதுதான் காம்போசிட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன லைட் சொல்றோம் அப்படின்னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப்.
அது one of the example for this composite light. And next இன்னொரு important விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு wavelength ஒவ்வொரு கலருக்கும் சரியா different colors has different wavelength. நீங்க பெரிய கிளாஸ் வரும்போது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிப்பீங்க. நீங்க எப்படி நீங்க பயாலஜில எல்லாம் வந்து குட்டி குட்டியா செல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க மைக்ரோஸ்கோப்ல, அதே போல உங்களுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம்ல வச்சு ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே அதை வச்சு நீங்க கலர்ஸ் லைக் நம்மளுக்கு சென்டர்ல கிளாஸ் பிரிசம் ஒரு டேபிள் மேல வச்சிருவாங்க. அந்த பிரிசம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு ஒரு கலர் சென்டர் வரைக்கும், அதே போல இந்த லெஃப்ட் டு ரைட்ல இருந்து ரைட் டு லெஃப்ட்ல இருந்து நம்ம கலர்ஸ் கண்டுபிடிப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதெல்லாம் நீங்க படிக்கும்போது ஓகேவா பெரிய கிளாஸ் வரும்போது. சோ அது என்ன சொல்றது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் இருக்கு. அந்த கலர்ஸ் என்ன அந்த வேவ்லென்த்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் டிஸ்பர்ஷன். ஓகே இந்த ரிஃப்ராக்ஷன் எப்படி தான் நடக்குதுன்னா நேம் கொடுக்கணும்ல, அந்த நேம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா dispersion. இதுல மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா white light இல்லனா composite light. ஒரே லைட்டா இருக்கலாம் இல்ல அதுக்குள்ள நிறைய கலர்ஸ் இருக்கலாம். இன்னொன்னு அது டிரான்ஸ்பரண்ட் மீடியமா இருக்கணும். ஓகே அது என்னவா இருக்கணும் டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இன்னொன்னு என்னவா இருக்கணும் அப்படின்னா அங்க splits into component colors. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் dispersion of light. சோ இத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the splitting of white light into 7 component colors. Splitting of white light into 7 component colors. அதுதான் நாம என்ன சொல்றோம் dispersion. See என் கையில நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பீக்கர். நமக்கு தெரியும் இல்லையா மூணு டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. சோ இது டிரான்ஸ்பரண்ட். இதுல நான் பாக்குறேன்னா ஆப்போசிட் சைடுல இருக்கு எனக்கு கிளியரா தெரியும் இல்லையா. சோ அந்த இதுல நான் என்ன பண்றேன் ஒரு ரே ஆஃப் லைட்ட இதுல ஃபோக்கஸ் பண்றேன். இது போய் ரீச் ஆகிற ஒரு சர்ஃபேஸ் இங்க நம்மளுக்கு சர்ஃபேஸ் இல்ல. சோ இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஃபரண்ட் கலர் நம்மளுக்கு இது ஒயிட் லைட் கிளியர். இது ஒயிட் லைட், இதுதான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்றோம். இது ஒயிட் லைட் எதுல ஃபாலோ பண்ணுது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ள ஃபாலோ பண்ணுது. பட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ட் மீடியம்ஸ். ஓகே நிறைய டிஸ்பர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் மீடியமா நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம பென்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதுலயும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே பென்ட் எஃபெக்ட் அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். Okay bent effect நம்ம பார்க்க போறோம். clear so dispersion of light, the splitting of white light into 7 component colors. அதுதான் என்னது dispersion of light, that is called as dispersion of light. புரிஞ்சுதா? next இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் it will deviate into 7 component colors. so for example ஒரு glass prism எடுத்துக்கிறேன். இங்க தான் என் சோர்ஸ் இருக்கு, லைட் சோர்ஸ் இங்க இருக்கு. இது போயிட்டு இது பட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கும் ஒரு 7 காம்போனன்ட் கலர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சரியா 1 2 3 4 so 7 காம்போனன்ட் கலர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் dispersion of light. see deviationக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம காட்டலாம். என்ன அப்படின்னா ஒரு பென் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா நம்ம நார்மலா இதை இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பென் வந்து நம்ம சும்மா பார்க்கறோம் இப்படி மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரைட்டா தெரியும். பட் நீங்க இதுல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் என்னமோ அது உடைஞ்சு இன்னொரு பீஸா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது வந்து பென்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த டீவியேஷன் காட்டுறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நம்ம சொல்லலாம். என்ன எஃபெக்ட் இது பென்ட் எஃபெக்ட். ஸோ மேபி உங்களுக்கு இதுல கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க பென் இந்த இடத்துல இருக்கு, என்னோட ஒரிஜினல் ரே தனியா நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஆனா டீவியேட் ஆகிற ரே எப்படி தெரியும் நல்லா கிளியரா தெரியும். அது டீவியேட் ஆகி போற பொசிஷன் பென்சில் அந்த வச்சிருக்க பென் வந்து உடைஞ்சு தனியா இருக்க மாதிரி காட்டும். அதுதான் டீவியேஷன். ஓகே அதே போல கிளாஸ் பிரிசம், இந்த டிஸ்பர்ஷன்ல கிளாஸ் பிரிசம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இப்ப சொன்னோம் இல்லையா இங்க ஒரு 7 கலர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 கலர்ஸ் பேண்டா சொல்றோம். ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த பேண்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம். சோ the band of colors அத நம்ம என்ன சொல்றோம் ஸ்பெக்ட்ரம். சரியா அந்த கலர்ஸ் என்னென்ன அப்படின்னா விப்ஜிஆர். ஓகே இந்த கலர்ஸ் என்னென்னனா விப்ஜிஆர் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவோம். நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்போம். ஆனாலுமே இன்னும் ஞாபகம் இருக்காது. விப்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விப்ஜிஆர். சோ violet, indigo, blue, green, yellow, orange, ரெட். இதுதான் விப்ஜிஆர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இங்க
நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா கிளாஸ் பிரிசம். ஓகே, கிளாஸ் பிரிசம்ல நான் லைட் ரேஸ போக வைக்கிறேன். ஸோ இந்த லைட் ரேஸ் இந்த கிளாஸ் பிரிசம்ல பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நார்மலா 7 கலர்ஸா ஸ்ப்ளிட் ஆகுது. ஜெனரலி நம்ம ஆங்கிள் ஆஃப் பிரிசம்னு சொல்லுவோம், இல்ல டிஸ்பர்ஷன் அந்த ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிக்கிறதுக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு இதை நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இது ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இதுல இந்த ஒயிட் லைட் ஃபால் ஆகும்போது நமக்கு ஈவன் நீங்க இந்த இடத்துல கூட அந்த ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும் உங்களுக்கு கலர்ஸ். ஸோ அது பட்டு வெளியே போகும்போது நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? இந்த ரெண்டு பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரியும் இந்த பக்கம் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் வந்து இருக்கணும். கிளியர்? ஸோ அதுதான் வந்து GR. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் கலர்ட் ரைஸ் கலர் லைட்ஸ் ஆர் பெண்ட் த்ரூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஒவ்வொரு ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க இருந்து ஒரு லைட் ரேஸ் ஃபாலோ பண்றேன். ஸோ இது எப்படி ஆகும்? இங்க இருந்து வரும், அப்படியே இங்க 2, இங்க 3, 4, கொஞ்சம் ட்ரையாங்கிள் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க 5, 6, 7. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இது B. சரியா? இது I, இது B, இது G, Y, O, R. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுக்கு லைன் கம்மியா இருக்கும். நம்ம இன்னொரு விஷயம் அத்லெட்டிக்ஸ், அது உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். அத்லெட்டிக்ஸ் ஓடுறது பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ட்ராக் இப்படி போடுவாங்க. இப்படி 1, 2, 3, 4 இந்த மாதிரி ட்ராக்ஸ் இருக்கும். இதை நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. அத்லெட்ஸா இருக்கவங்களுக்கு இப்போ ஈஸியா புரியும். ஒரு 200 மீட்டர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ராக்ல எப்பயுமே இந்த லாஸ்ட் ட்ராக்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது நம்பர் 4. தேர்ட் ட்ராக்ல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்கார வைப்பாங்க. செகண்ட் ட்ராக்ல இருக்கவங்க அதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ட்ராக்ல என்ன ரீசன்னா இந்த வட்டம் சின்னது. சரியா? இந்த வட்டம் சின்னது. ஆனா இவங்க என்ன பண்ணுவோம்? இப்படி போய் சுத்தி இப்படியே சுத்தி வந்துருவான். இவன் இப்படி போய் சுத்தி வரனாலதான் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அவனை முன்னாடி கொண்டு உட்கார வைப்பாங்க. கிளியர்? அதேதான் இந்த இடத்துலயும் இந்த ரேஸ் என்ன ஆகுது? இது தங்க இங்கே முடிஞ்சிருது. போக போக அந்த லைன் வந்து பெருசாகிட்டே போகுது. அப்ப இது என்ன கிரியேட்? இப்ப ஒவ்வொன்றும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் ஆர் bent through different angles. So angle of refraction is different for different colors. And one more thing என்ன அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டாலே angle of refraction. அப்ப angle of refraction எதுக்கு கம்மியா இருக்குன்னா red color. angle of refraction ரெட்டுக்கு கம்மியா இருக்கும். ஆனா என்ன அதிகமா இருக்கும்? wavelength அதிகமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. wavelength அதிகமா இருக்கும், angle of refraction கம்மியா இருக்கும். சேம் high for violet. violetக்கு angle of refraction அதிகமா இருக்கும், wavelength கம்மியா இருக்கும். So இந்த angle of refraction நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? It is always determined by mu. ஞாபகம் இருக்கு mu நம்ம இன்னொரு வீடியோல பார்த்திருக்கோம். mu is equal to c by v. mu என்னது? mu னா refractive index. இதுல c by v ங்கிறது ratio of medium, light and medium to light and vacuum, light and vacuum to light and medium, sorry, light and vacuum to light in the medium. So that's refractive index. So in refractive index எதை depend பண்ணி இருக்கு அப்படின்னா dependent on the wavelength of light. Okay, it is dependent on the wavelength of light. And one more thing, இந்த மீனிங் நம்ம சொன்ன இல்லையா இந்த கலர்ஸ் இது சர்டன் வேவ்லென்த்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. அது என்னென்ன வேவ்லென்த்ஸ், எவ்வளவு வேவ்லென்த்ஸ் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் நமக்கு தெரியணும். கிளியர்? ஸோ அதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலட் பார்த்தீங்கன்னா 400 எழுதுறேன். 400ல இருந்து 440 வரைக்கும் இருந்தா வயலட். ஓகே, நெக்ஸ்ட் 440ல இருந்து 460 வரைக்கும் இருந்தா இண்டிகோ. நெக்ஸ்ட் 460ல இருந்து 500 வரைக்கும் இருந்தா ப்ளூ. கிரீன் எவ்வளவு அப்படின்னா 500 to 570. ஓகே, yellow என்ன அப்படின்னா 570ல இருந்து 590. ஆரஞ்சு 590ல இருந்து 620. and red 620ல இருந்து 720. இது புக்ல இல்ல, பட் இத தெரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நியூமரிக்கல்ஸ்ல கேட்டா நம்ம இத தெரிஞ்சுக்கணும். ஈவன் யாராவது அந்த क्वेश्चन கேட்ட கூட என்ன தினமும் வேவ்லென்த்னு சொல்றீங்களே அது எவ்வளவு frequency எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லி நம்ம கேட்கும்போது இது நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இது violet, indigo, blue, green, yellow, orange, red. சரியா? and one more thing, நாம இந்த ரெயின்போ மோஸ்ட்லி நமக்கு விப்சிஆருக்கு எக்ஸாம்பிளா எதை காட்டுவாங்க அப்படின்னா ரெயின்போவால நமக்கு விப்சிஆருக்கு எக்ஸாம்பிள் எப்பயுமே காட்டுவாங்க இல்லையா? இந்த ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது?
நம்ம சொன்னோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் அப்படிங்கிறது ரைட்டா. டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் என்ன வாட்டர் டிராப்லெட்ஸ். ஸோ அந்த லைட்டு வாட்டர் டிராப்லெட்ல படும்போது நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, வானவில் மாதிரி ரெயின்போ மாதிரி 7 கலர்ஸோட ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ இதுலயே நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டர். இது என்ன வந்து ஸ்கேட்டர் ஆக்சுவலா dispersion or splitting of white lights அப்படினா இது இப்படி தனித்தனியா ஸ்கேட்டரா இருக்கு. சோ இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் டைப்ஸ் அதுவும் இருக்கு. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். So hope you have understood this. So basic concepts புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். If you have any doubts you can comment and ask me. Thank you all.